அன்புள்ள குழந்தைகளே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். நல்ல அழகான கதை. நீங்கள் அந்த கதையை அப்படியே என் கூடவே சேர்ந்து கற்பனை பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? இப்போ ஒரு அழகான காட்டில் ஒரு 3 பசுமாடு இருக்குது. 3 பசுமாடுனா ஒன்று ஒரு ஒரு கலரில் அவ்வளோ அழகாக இருக்கும். ஒன்று நல்ல டார்க் ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஒன்று வெள்ளை வெளியேறுன்னு அந்த பசுமாடு இருக்கும். ஒன்று பிளாக் கலர் பசுமாடு. ஆனால் 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. எங்கே போனாலும் ஒன்றா போயிட்டு ஒன்றா வராங்க. இப்போ அந்த காட்டில் மேய்ச்சலுக்கு போவாங்க. அதை நம்மெல்லாம் ஃபுட்டு சாப்பிட்றோம் இல்லையா, அது மாதிரி டிஃபன் சாப்பிட்றதுக்கு, சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எல்லாம் ஒன்றா தான் போவோங்க. எங்கே போனாலும் ஒன்றா போவோங்க. 3 டியர் ஃப்ரெண்டாக இருந்தது. இப்படி டியர் ஃப்ரெண்டாக இருக்கும்போது சிங்கம் இது சிங்கம் ஒரு நாள் வந்துச்சு. அப்படியே இதுங்களை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. எப்போ இதுங்களை கொன்று சாப்பிட்லாம், நல்ல குழுன்னு அழகாக இருக்கும் 3 பசுமாடும். அதனால எப்போ இதுங்களை கொன்று போடலான்னு பார்த்துக்கிட்டே இருந்தது. எப்படியாவது இதுங்களை அடித்து போட்டு நம்ம சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி பிளான் பண்ணோம். அப்படி இருக்கும்போது இது 3 ஒத்துமையாக இருக்கிறதுனால அதால் ஒன்றும் செய்ய முடியாது. வந்து பார்த்துட்டு போயிடும். ஒரு நாள் இவங்களுக்குள்ள சின்ன சண்டை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு சின்ன சண்டை வந்துச்சு. நீ தனியாக போய் சாப்பிடு, நான் தனியாக போய் சாப்பிட்றேன். 3 பேரும் 3 ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து அது மாதிரி தனித்தனியாக ஒரு ஒரு டைரெக்ஷனில் போயிடுச்சுங்க. அப்போ என்னாச்சு, இந்த சிங்கம் நல்லா எல்லாத்தையும் ஒரு ஒரு அடி கொடுத்துச்சு. நல்லா சிங்கம் அடித்தா எப்படி இருக்கும், பல்லாருன்னு அடித்தா மாதிரி இருக்கும். அப்போ என்னாச்சு, அப்படியே மயக்கம் போட்டு 3 விழுந்துச்சுங்க. விழுந்துட்டோடனே அதுக்குள்ளே கொஞ்சம் அதோட மக்கள்லாம் வந்துடவும் சிங்கம் பயந்துக்கிட்டு ஓடிடுச்சு காட்டுக்குள்ளே. அப்புறம் இந்த இதுக்கெல்லாம் மருந்து போட்டு சரி பண்ணிட்டாங்க. சரி பண்ணிட்ட உடனே அப்புறமா இந்த 3 பசுமாடும் யோசிச்சுது, நம்ம இவ்வளோ நாள் இந்த காட்டுக்குள்ளே இருக்கோம், எத்தனை வாட்டி இந்த சிங்கம் தூரமாக நின்று நம்ம பார்த்துட்டு ஓடிட்டுருக்கு, இன்றைக்கி மட்டும் ஏன் நம்மளை இது பண்ணி அட்டாக் பண்ணுச்சு அப்படி சொல்லிட்டு 3மே யோசிச்சுது. யோசித்த உடனே நம்ம தனித்தனியாக சண்டை போட்டு வேறு வேறு டைரெக்ஷனில் ஒத்தையாக இருந்ததுனால தான் நம்மளை தனித்தனியாக அடித்து போட்டுருச்சு. நம்ம இனிமேட்டு இப்படி செய்யக்கூடாது, நம்ம எப்பவும் போல் ஒத்துமையாக இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு 3 பேரும் கூடி பேசிக்கிச்சுங்க. பேசிக்கிட்டு மறுநாள் என்ன பண்ணுச்சு, மறுநாள் இதே போல் சிங்கிளாக வரும், நம்ம அடித்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் ரெடியாக இருந்தது. ரெடியாக இருந்தவுடனே இதுங்க என்ன பண்ணுச்சு, நைட்டோட நைட்டாக எல்லாம் அழகாக பிளான் பண்ணி எல்லாம் 3 பேரும் ஒத்துமையாக அப்படி வர்றதை பார்த்த உடனே சிங்கம் என்ன பண்ணுச்சு, என்னடா இப்படி ஆயிட்டாங்களே அப்படி சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் 3 கொம்பு வச்சு ஒரு அப்படி குத்த வர மாதிரி பண்ணோடனே சிங்கம் பயந்து ஓடியே போயிடுச்சு. ஒருத்தரையே சமாளிக்க முடியாது, நம்மளால 3 பேரும் வராங்களேன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுச்சு. அதை பார்த்தோன்னே இந்த பசுமாடுக்கெல்லாம் ஒரே சிரிப்பு. சரி, இனிமேட்டு நம்ம எப்போ எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பிரியவே கூடாது, நம்ம எப்போவுமே ஒத்துமையாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒன்று எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு அப்படியே ஷேக்கன் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக இருந்தாங்க. இதனால நம்ம இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, நம்ம எப்போவுமே ஒத்துமையாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், அது அன்னன்னைக்கு பேசி சரி பண்ணிக்கணும். சரிங்களா? அதனால் நீங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்பவும் பேசாமல் இருக்கக்கூடாது. ஒரு நாள் ஏதாவது சில்லியாக சண்டை வந்தால் கூட மறுநாள் போய் நம்மளே பேசிடணும், நம்மளே சாரி கேட்கணும், நம்மளே அதை கூட ஜாயின் பண்ணிக்க. ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம எல்லாமே அப்படியே ஜாயின் டுகெதராக இருந்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் அது. அப்புறமா நம்ம பேசிக்கிறதுக்கு நமக்கு ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருப்பாங்க, ஜாலியாகவும் இருக்கும். எனிமீஸ் நம்மளை அட்டாக் பண்ணவே முடியாது. சரிங்களா? அதனால எல்லாரும் இனிமேட்டு நம்ம ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். ஓகேவா? இன்னைக்கு இந்த சின்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இதை விட சூப்பராக வேற ஒரு கதை சொல்கிறேன். சரிங்களா? குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.